வணக்கம் நேயர்களே. கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 12ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறோம், மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மீன ராசி. ஸோ மீன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்போது, குரு வந்து இப்போ நாளில் வந்து வக்கரமாக இருக்கார். தாயார் வந்து கொஞ்சம் பிடிவாதமாக இருக்குது. வியாபார ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுனாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ ஏன்னா வந்து அது வக்கரம்னும் போதே கொஞ்சம் நம்ம எக்ஸ்பெக்டான லெவலில் வந்து வேகமாக இருக்காது அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ அதுக்கப்புறம் 2 9ஆம் அதிபதியான செவ்வாய், அவர் வந்து இப்போ வந்து 10ல் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கும்போது நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள். ஒரு 15 16 தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள், வெளிநாடு பிரயாணங்கள், வெளி மாநில பிரயாணங்களுமே அற்புதமாக இருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப சூப்பருங்க. 3 8ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 3 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு 11ல் வரப்போகிறார். சுக்கிரன் வந்து 11ல் வரப்போகுது. ஸோ விபரீத ராஜயோகங்களை அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளையும் கொடுக்குதுங்க. ஏன்னா சுக்கிரன் வரார், செவ்வாய் வரார், எல்லாமே வருது. 3 8ஆம் தேதி சுக்கிரன் வந்து 11ல் வரும்போது இதுவரை எதிர்பார்க்காத ஒரு பெரிய ஒரு உயர்வு, பெரிய ஒரு லக்கு வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே அற்புதமாக இருக்குங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18 20 தேதிக்கு மேலே வந்து ஒரு நல்ல விஷயமாக நிறைய மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 4 மற்றும் 7ஆம் அதிபதியான புதன் 10 இருக்கார். ஸோ அவரும் 11ல் வரும்போது நல்ல லாபங்கள் இன்னும் வந்து ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லாபத்தை நோக்கி தான் போகுது. என்ன ஒரு 18 19 தேதிக்கு மேலே வந்து எல்லாமே வந்து ஸ்ட்ரக்சர் வந்து நீங்கள் நினச்ச மாதிரி எல்லாமே வந்து அற்புதமாக மாறுறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. புதிய வண்டி வாகனங்கள், நிலபுலன்கள் வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு வாங்கிறதுக்கான யோகங்கள் எல்லாமே இருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள். 5ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திங்கள் செவ்வாய் மட்டும் கொஞ்சம் நமக்கு ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே ஓரளவுக்கு வந்து கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. 6ஆம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு 16ஆம் தேதிக்கு மேலே வந்து ஒரு பெரிய மாற்றங்களையும் பெரிய லாபங்களையும் கொடுக்கறதுக்கான வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல அங்கீகாரம், நல்ல ஒரு பதவி உயர்வு இதெல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. மீன லக்னக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு விஷயங்களுமே நடக்கும். அதே மாதிரி 7ஆம் அதிபதி மற்றும் 7ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11க்கு வரார். ஸோ அது வந்து சுப நிகழ்ச்சிகள் ஏதாவது தள்ளி போயிட்டுருந்தா இப்போ நடக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9ஆம் அதிபதியான செவ்வாயும் 11ல் இருக்கும்போது அப்பா சார்ந்த உறவுகள், நல்ல லாபங்கள், அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு வெளி மாநிலங்களில் வேலை பார்க்குறோம் பெரிய லாபங்களையும் பெரிய ஒரு அதிர்ஷ்டங்களையும் கொடுக்கறதுக்கான ஆய்வு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதுவரை வந்து பார்த்து வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி பலன். மீன லக்னமாக இருந்து சூரியன் தசா வந்து சூரியன் 6ஆம் அதிபதி 11க்கு வரார். 16ஆம் தேதிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வேலையில் பெரிய மாற்றங்கள், பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. கேட்ட இடத்துல கடன் கிடைக்கிறது, நல்ல அங்கீகாரம் கிடைக்கிறது எல்லாமே அற்புதமாக இருக்கும். மீன லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சந்திரன் தசாபுத்தி வந்துருங்க. சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதி வந்து கொஞ்சம் திங்கள் செவ்வாயில் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ், டென்ஷன்ஸ் குழந்தைகளால் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே மாறி ரொம்ப அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். மீன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி வந்துருங்கள். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மற்றும் 9ஆம் அதிபதி 11க்கு வரும்போது குடும்பத்துக்கு தேவையான பணம், வெளிநாடு இருக்கிறவங்களுக்கு வந்து பெரும் பணம் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே இருக்குது. ஸோ நல்ல ஒரு சூப்பரான ஒரு சந்தோஷமான விஷயங்களுமே கண்டிப்பாக இருக்குங்க. மீன லக்னமாக வந்து ராகு தேசம், ராகு 12ல் இருக்கிறவங்க வந்து சுயசாரத்தில் இருக்கும், கலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். ஏதாவது பெருசாக பண்ணுங்கிற லெவலில் வந்து ட்ரை பண்ணி அது கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தியாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. மீன லக்னமாக இருந்து குரு தசாபதி தான். குரு வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்க, வண்டி வாகன விற்பனை துறையில் இருக்கவங்க அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துரும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஏன்னா குரு வக்கரமாக இருக்கிறனால அந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும். மீன லக்னமாக இருந்து சனி தசாபதி, சனி வந்து 11 12ஆம் அதிபதியான சனி உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்கும் அப்படின்போது 11 மற்றும் 12ஆம் அதிபதியான சனி வந்து ராசியில் இருக்கும்போது கொஞ்சம் செலவு ஜாஸ்தி கொடுக்கும். நல்ல வருமானங்களை கொடுத்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி செலவுகளையும் கொடுத்தோம். இன்னும் ஒரு வாரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிக்குங்க. பெரிய லாபங்களை நோக்கி உங்களது விஷன் போகும். ஏதாச்சும் பெருசாக சாதிச்சே தீரணுங்கிற எண்ணங்கள் எல்லாமே கண்டிப்பாக கொடுக்கும். மீன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள். புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4 7ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சி நடத்துறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. யாராச்சும் வந்து
தாயார் சார்ந்த உறவுகளால் நல்ல நன்மைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. மீன லக்னமாக இருந்து கேது தசாபுத்தின்னு கேது வந்து 6ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து சுக்கிரனுடைய சாதத்தில் இருக்கும்போது லிட்டிகேஷன்ஸ் ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் சால்வ் ஆகி எல்லாமே வந்து சுபிஷமாக முடியறதுக்கான வாரமாகிறது. அதுவும் 18ஆம் தேதிக்கு மேலே அற்புதமான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்குங்க. மீன லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தின்னு சுக்கிரன் வந்து 3, 8, 11, 15, 16 தேதிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா விபரீத ராஜ்யங்களை அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் நல்ல ஒரு ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் அற்புதமாக இருக்குது. ஸோ ரொம்ப அற்புதமான ஒரு வாரமாக இந்த மீன ராசிகளுக்கு இருக்குன்றதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஸோ மற்றபடி என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நமது ஜாதகத்தில் குழந்தைகள். ஸோ எனமே நம்ம வந்து வாழ்கிறதே பார்த்திங்கன்னா குழந்தைகளை டிபெண்ட் பண்ணி தான் வாழ்கிறோம். நம்ம இந்த குழந்தை பார்த்துக்குமா, இந்த குழந்தை பார்த்துக்காதாங்கிற கேள்விகள் நிறைய வந்து நம்மக்கிட்ட இருக்கும். ஏன்னா ஒரு 3 குழந்தை இருக்குன்னா எந்த குழந்தை நம்மளை பார்த்துக்கும், இல்லை 2 குழந்தை இருக்குன்னா எந்த குழந்தை நம்மளை பார்த்துக்கும், இல்லை இருக்கிற ஒரு குழந்தையாச்சும் நம்மளை பார்த்துக்குமா அப்படிங்கிற டவுட்ஸ் வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஜாதக ரீதியாக இப்போ என்ன எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். ஒரு ஜாதகத்தில் 5ஆம் அதிபதி. ஸோ 5ஆம் அதிபதி வந்து எப்படி இருக்கார், ஸோ அவருடைய சூழ்நிலையை வச்சு தான் வந்து அந்த குழந்தைங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம எடுக்க முடியும். ஸோ 5ஆம் இடம்ங்கிறது முதல் குழந்தையாகும், 7ஆம் அதிபதிங்கிறது வந்து 2ஆம் குழந்தையாகும், 9ஆம் அதிபதிங்கிறது 3ஆம் குழந்தையாகவும் வச்சு தான் பார்ப்போம். ஸோ உதாரணத்துக்கு வந்து 5ஆம் அதிபதி வந்து ஒரு சுக்கிரன் 3ஆம் இடம் சொல்லுவோம். ஸோ 3ஆம் இடத்துல இருக்குன்னா அப்போ வந்து 4க்கு 3 இருக்கும்போது இந்த குழந்தை பிறக்கும்பொழுது தாயார் வந்து கொஞ்சம் நிறைய கஷ்டங்களையும் தாயாரை விட்டு பிரிஞ்சு இந்த குழந்தைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துருவாங்க. அதுக்கு அந்த குழந்தைக்கும் அதுக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும், நிறைய சிக்கல்கள் இருக்கும். அதே மாதிரி விருச்சிக ராசியில் வந்து ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுப்போமே. ஏன்னா அந்த விருச்சிகம்ங்கிறது வந்து ஒரு தேல். ஸோ தேல் வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து அது குட்டி போடும்போது வயிறு வெடித்து தான் வந்து அந்த குட்டியே போடும். ஸோ ஒரு இறப்புக்கு நிகரான ஒரு கண்டத்தையோ இல்லை மன உளைச்சலையோ வந்து தாயாருக்கு வந்து அந்த விருச்சிக ராசிக்கில் பிறக்கிற அந்த குழந்தை வந்து அந்த தாயாருக்கு கொடுக்கும் அந்த பிறந்த டைமில். ஏன்னா உதாரணத்துக்கு வந்து பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பருடைய தாயார் வந்து விருச்சிக ராசியில் பிறக்கிறார் அவர். ஸோ அவங்க தாயாருக்கு வந்து ரொம்ப டெத்துக்கு ஈக்குவலான அது குழந்தை பிறந்து இருக்கும்போது கீழே இந்த டியூப்லேயே இன்னொரு குழந்தை ஃபார்ம் ஆகி ரொம்ப பிரச்சனையாகி நிறைய அவங்க பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அந்த காரக கிரகங்கள் அந்த கிரகங்கள் அமைகிற நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏடாவிடவும் மாட்டோம். வந்து விருச்சிக ராசியில் பிறக்கும்போது கண்டிப்பாக தாயார் ஒரு மன உளைச்சலையும் அவமானங்களையும் படுவாங்க. இறப்புக்கு நிகரான ஒரு கண்டத்தை கொடுத்து அதுக்கு சரி பண்ணும். அதுக்குன்னு இறந்துருவாங்க நான் சொல்ல வரல. அந்த ஒரு சின்ன அந்த மன வேதனையை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேறு யாருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வரும்னா சிம்மராசிக்காரர்கள். ஸோ சிம்மராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு தசாபுத்தி அந்தரங்களையோ முதல் குழந்தை வந்து அவங்களுக்கு ஒரு மன உளைச்சலையோ மன காயங்களையோ கொடுக்கும். இது வந்து சிம்ம லக்னக்காரர்களாக இருந்தாலும் சரி சிம்ம ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி இந்த ஒரு மன உளைச்சலை கண்டிப்பாக கொடுத்தோம். அதே மாதிரி வந்து வேறு யாருக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கணும் போது ஏன்னா வந்து அந்த 5, 8 அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போதே உங்களுக்கு வந்து ஒரு சங்கடங்களை கொடுத்துரும். ஸோ அதனால் வந்து குழந்தை இப்போ இதே வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் அதிபதி வந்து கொஞ்சம் தவறுதலாக அமைஞ்சிருச்சு. இப்போ 2வது குழந்தை பார்க்கும்போது 7ஆம் அதிபதி நல்லா இருந்தால் அந்த குழந்தை கண்டிப்பாக நல்லா இருந்து உங்களுக்கு செய்கிறதுக்கான பாக்கியம் இருக்குங்கிறத அந்த ஜாதகங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். அது தவறுகிற பட்சத்தில் அந்த குழந்தை வந்து நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஆகிடுது, குழந்தைக்கும் நமக்கும் ஒத்து போகாமல் போகுதுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அதனால் வந்து இதுக்கு வந்து பரிகாரம் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னா என்னை பொறுத்தவரை வந்து பரிகாரங்கிறது வந்து குழந்தைகளை பொறுத்தவரை வந்து நீங்கள் வந்து பாரபட்சம் பார்க்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா வந்து நிறைய குழந்தைகளை வந்து ஏதோ ஜோசியர் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு பாரபட்சம் பார்க்குறதுலாம் வந்து ரொம்ப தப்பான செயல். அது ஒரு பெரிய பாதகமாகவும் அமையும். அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்கள் குழந்தைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இல்லாமல் நீங்கள் வந்து நல்ல இதாக இருக்கணும். நீங்கள் வந்து குரு பகவானும் போதே யார் வருவாங்கன்னா சித்தர்கள் தான் வருவாங்க. ஸோ சித்தர்கள் வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த குழந்தைகளோட விஷயங்கள் வந்து நல்லா அவங்களுடைய குணநலன் அறிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஒரு குருமார் வழிபாடுங்கிறது வந்து பௌர்ணமிகளில் பண்ணும்போது இந்த மாதிரி குழந்தை சம்பந்தமான விஷயங்கள் இருக்கிற இடர்பாடுகள் இதெல்லாம் நீங்கி ஒரு அற்புதமான ஒரு குழந்தை வந்து நமக்கு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனாக இருந்தாலும் அதை அட்ஜஸ்ட் ஆகி நம்மளோட ஒத்து போகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். அன்றைக்கி வந்து நீங்கள் பௌர்ணமி அன்றைக்கி சுண்டலோ ஏதோ வச்சு மற்றவங்களுக்கு விநியோகம் பண்ணுறது ஒரு வெள்ளை கொண்டக்கடலை வச்சு நீங்கள் விநியோகம் பண்ணும்போதும் அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ இது வந்து பரிசித்து பாருங்கள், ரொம்ப அற்புதமான விஷயமாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி.
Thank you.